வியாழக்கிழமை பிற்பகலில் பாதசாரிகள் குழு ஒன்றின் மீது வாகனம் மோதியதில் 3 வயது குழந்தையொன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. பாத்தர் ஸ்ட்ரீட் மற்றும் அவினல் ட்ரை பகுதியில் வாகனம் ஒன்று மின்கம்பத்தில் மோதியதாக கிடைத்த தகவலை அடுத்து மாலை 4 மணிக்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர். அவ்வாகனம் மோதியதில் 3 பாதசாரிகள் காயமடைந்துள்ளதாக அவசர மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் காயமடைந்த அந்த சிறு குழந்தை ஆபத்தான நிலையில் உள்ளூர் அதிர்ச்சி சிகிச்சை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பெரியவர் மற்றும் 3வது நோயாளி ஆகிய இருவர் லேசாக காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கான பின்னணி சூழல் தற்போது வரை தெளிவாக தெரியவில்லை. இந்த சம்பவம் காரணமாக முன்னதாக மூடப்பட்டிருந்த வீதிகள் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 12ஆம் வட்டாரத்தின் மாநகர சபை உறுப்பினர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விசாரணைக்கு தேவையான எந்த ஒரு ஆதரவையும் வழங்குவதற்காக தமது அலுவலகம் டொரண்டோ காவல்துறையை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மிகவும் கொடூரமானது. விசாரணையை முன்னெடுத்து வரும் டொரண்டோ காவல்துறையின் 13ஆம் பிரிவினருக்கு எங்களது ஆதரவு வழங்க நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டுள்ளோம். இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதில் மட்டுமே நாம் நிம்மதியடைய முடியும். நமது சமூகத்தின் சார்பாக இந்த வாகன ஓட்டியால் பாதிக்கப்பட்டு காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வாழ்த்துகின்றேன். உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுக்கு உள்ளாகி இருக்கும் அந்த சிறு குழந்தை உட்பட அனைவரும் விரைவில் மீண்டு வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.